ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாகவே 2026 பிறந்ததே கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. அதே ஒரு சிலர் நினைக்கலாம், பார்த்ததோட சரிங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே கிரகநிலைகளுடைய நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இன்னும் ஒரு சில காலங்கள் இருக்குது. சனி இன்னும் முழுமையாக நிவர்த்தி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அது வரைக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய நிலையை தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த காலங்கள் எப்போ வரும் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம மாதம் மாதம் பலன்கள் பார்க்கறது. ஏன்னா மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ மொத்தமாகவே பார்க்கணுன்னா, ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் காரணமாக இருக்குது. இதை யாராலையுமே மறுக்கவே முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை தான் கொடுக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை நிலை நீங்கள் இது வரைக்கும் இழந்ததை எல்லாத்தையுமே இந்த ஆண்டிலே பிடிச்சிடுவீங்க. ஸோ அப்படி ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 2026 ஜனவரி மாதத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாரு. மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாங்க. தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என 4 கிரகங்கள் இருக்குது. கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் கும்பராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா ராகு தாங்க. உங்கள் ராசியில் ராகு இருக்கிறாரு. இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர சனி பகவானாலும் ஒன்றுமே உங்களுக்கு கிடையாது. கும்பராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் ராசியில் இருக்கிறதுனால நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்ப்புகளும் இருக்கும். ஸோ எதிர்பார்ப்புகள் இப்போ இன்னும் அதிகமாக தான் இருக்குமே தவிர எந்த வகையிலுமே கம்மியாக இருக்காது. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது. அதாவது இந்த காலகட்டங்களில் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பூச்சிக்கடி, விஷக்கடி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கலாம். ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுக்கும். அதனால் வீட்டிலே இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்து பத்திரமா தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த மாதத்தில் இன்னொரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2வது இடத்துல இருக்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே சிறப்பான வேலை கிடைக்கும். குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் வேலையின் மூலமாக உங்களுக்கு வருமானத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம். நிறைய நல்ல விஷயங்களை செய்வார். சுப செலவுகளை தான் வைப்பார். அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு பணத்தை கொடுப்பாரு. ஒரு சில நேரங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும். இந்த டைமில் உங்களுக்கு பிரச்சனையே உங்களுடைய பேச்சு தான். தயவு செஞ்சு எதையுமே பேசாதீங்க. யாருக்கிட்டேயுமே பேசாமல் இருங்க. பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுதான் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் காப்பாற்றும். ஒரு சில மணி நேரங்களில் உங்களுக்கு கோபங்களானது இருக்கும். அந்த கோபம் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். மற்ற நேரம் ஃபுல்லாகவே நீங்கள் நல்ல குணத்தோடு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய அவ்வளவு நல்ல குணத்தையுமே அது அப்படியே ஸ்பாயில் பண்ணிடும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும். கோபத்தினால் வார்த்தைகளை விடுவீங்க. தேவையில்லாமல் பேசுவீங்க. அது மனசுக்கு மிகப்பெரிய நெருடல்களை கொடுத்துடும். அது நீங்கள் குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த கொஞ்ச நேரம் கோவப்பட்டு பேசக்கூடிய வார்த்தை அவங்கள பெரிய அளவு பாதிச்சிடும். மற்றபடி நீங்கள் என்ன தான் முக்கால்வாசி நேரம் நல்ல அன்போடையும் நல்ல அக்கறையோடையும் பாசமாகவும் இருந்தீங்கனாலும் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம் இருக்குது. இப்போ 2ல் சனி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வேணும்னா இப்போ தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா நல்ல ஆளாகவே கிடைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகிரகம் இருக்குங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த டைமில் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது. பெருசாக எந்த பிரச்சனையும் நடக்காது. பார்த்துக்கலாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். ஒரு சில நேரம் நல்ல வருமானம் கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல படிப்பு ஆற்றல் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். நெகட்டிவாக பேசுகிறத முதல்ல கைவிட்டுருங்க. எது நடந்தாலுமே பாசிட்டிவாக பேசி பழகிக்கோங்க. இனி நடக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எதையுமே நெகட்டிவாக யோசிக்காதீங்க. பாசிட்டிவாகவே பாருங்கள். அதே போல் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்தையுமே பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுகிறதுக்கான நேரம் இது கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சதெல்லாம் பேசுகிறத கேட்கக்கூடிய ஆளாக உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவும் முடியாது. எல்லாரும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையேலா, அதனால் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி பேசாதீங்க. ஸோ எந்த நேரம் எந்த சூழ்நிலைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சையும் மாற்றிக்கணும். உங்களுக்கு வந்து தம்பி தங்கை இது மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா நன்மைகள் கிடைக்கும். பழைய சொத்துக்கள் ஏதாவது வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ பழைய சொத்து ஒன்றை விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் யோகத்தின் மூலமாக புதிய ஒரு சொத்து வாங்கலாம். அதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி பயணங்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பயணம் எடுக்கிறீங்களோ அந்த பயணம் உங்களுக்கு நல்லபடியாக தான் முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இந்த டைமில் வேலை கிடைக்கிறது தான் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ காலமாக வந்து வேலை வந்து இழந்து நிறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல திறமையோடு இருக்கலாம், ஆனாலுமே ஏன் வேலை கிடைக்கல, ஏன் முடங்கி கிடக்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் எல்லாம் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இதுதாங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானத்தோட வேலை கிடைக்கும். ஸோ கை நிறைய சம்பளம் பார்க்கலாம். இனிமேட்டுக்கு பண பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. எவ்வளவு கடன் வச்சுருந்தாலும், நீங்கள் கோடி ரூபா கடன் வச்சுருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே அடைச்சிருவீங்க. கவலையப்படாதீங்க. ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கானது தான். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பணம் கிடைக்கும். அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மனசுக்கு தைரியம் கிடைச்சிடும், தன்னம்பிக்கை கிடைச்சிடும். நம்மளால் எல்லாத்தையும் செஞ்சு சமாளிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. அதே போல் கும்பராசியை உடையவர்கள் கணவருக்கு எல்லா வகையிலையும் உயர்வுகளானது கிடைக்கும். குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சும்மாலாம் சொல்ல கிடையாதுங்க. குரு பார்வைக்கு அவ்வளவு பலன் இருக்குது. குரு பகவான் இப்போ பார்க்குறாரு உங்களை அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க? பொருளாதார ரீதியாக ரொம்ப உயர்ந்து காணப்படுவீங்க. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து ஒரு நல்ல உயர்வுக்கு போயிடுவீங்க. கௌரவம் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு சில நேரங்களில் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். சொல்லப்போனால் செலவுகள் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 11வது வீட்டை பார்க்குறாரு இல்லையா, அதனால் நீங்கள் வீட்டை அலங்காரப்படுத்துவீங்க, அழகுபடுத்துவீங்க, அதுக்காக செலவு பண்ணுவீங்க. ஸோ வீட்டில் வந்து நிறைய அலங்கார பொருட்கள் வாங்கி போடுறது, சொகுசான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுறது, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறது, இதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செலவுனா சும்மாலாம் கிடையாதுங்க, ரொம்ப பெருசாக கிராண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு செலவு கூட ஆரம்பிக்கும். அதே நேரம் வாகனம் வச்சுருக்கக்கூடிய கும்பராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா வாகனத்தில் சின்ன சின்ன செலவுகள் வைக்கும். செலவெல்லாம் ஏற்படும் தான், அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். பிள்ளைங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பாங்க. கல்வி தொடர்பான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் பண்ணக்கூடிய வயசு நெருங்கிருச்சு, இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இனி வந்து திருமணம் கண்டிப்பாக நடக்கும். செய்யக்கூடிய செயலும் பார்த்திங்கன்னா, தொழிலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விருத்தி அடையும். அதனால் கும்பராசிக்காரங்க தொட்டு எந்த ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சூப்பராக விருத்தியாகும். நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க. எல்லாத்த விட ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க. ஸோ பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் நல்ல பதவி கிடைக்கும். மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம். பணப்பரிவர்த்தனைகளாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கும்பராசிக்காரங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இவ்வளோ நாளாக இதெல்லாம் நடக்காமலே போயிடுச்சு. இனி வந்து உங்களுக்கு அப்படி இருக்காது. ரொம்ப சிறப்பான ஒரு டைமிங். அதே மாதிரி சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ கட்டாயமாக கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் சொந்த வீடு கட்டி குடி போயிடுவீங்க. நீங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கலாம், ஆனால் அது வந்து முழுசாகவே முடிஞ்சிருக்காது. நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. அதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துகிட்டு போக முடியாமல் அப்படியே கிடக்கும். போட்டது போட்ட மாதிரியே போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த வீட்டை நீங்கள் முழுமைப்படுத்தி நீங்கள் அதுக்கு குடி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாலாம் இனிமேட்டுக்கு இருக்க முடியாது. உங்கள்கிட்ட ஆள் நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. அதே போல் உடல் நலம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் நம்ம தான். அதே மாதிரி கும்பராசியை உடையவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவருக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் அவரை நல்லா பார்த்துக்கணும். அவருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து தினமுமே விநாயகரை வழிபாடு செய்யுங்க. நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கணவருக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். ஆரோக்கியத்தை வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல் கணக்கு வழக்குகள்லாம் கவனமாக இருக்கணும். வீட்டு பத்திரங்கள்லாம் வச்சுருக்கீங்க, வீடு காடுலாம் வச்சுருக்கீங்க, நிறைய பத்திரங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். அதனால் பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க.
அதே போல் திருமணமாகி முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சிருச்சு, 2ஆம் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா திருமணம் கூடி வரும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் உங்கள் வீட்டில். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும். பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. இந்த நேரத்தில் வரதராஜ பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க என்ன வழிபாடு செய்யலாம், எப்போ செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. இதை மட்டும் மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. இது ஒன்றே போதும், உங்களுக்கு நிறைய மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய தகவல்கள் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க. மேலும் இது மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.